இந்த நாளிலும் குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் தேவ பயம் நிறைந்தவர்களாய் விசுவாசிகள் காணப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, தேவ பயம் நிறைந்தவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பது தான் தேவன் உங்களை குறித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சித்தமாக இருக்கிறது. தேவ பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற காரியம், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்கள் உங்களுக்கு தெரியாததல்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தேவ பயத்தை குறித்து நாம் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில சமயங்களிலே தேவ பயத்தோடு துவங்கப்படுகிற ஆவிக்குரிய ஓட்டமானது நடுவில் தேவ பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதாய் போய்விடும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், சாதாரணமாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த பிள்ளை கொடுக்கவில்லை. 100 வயதில் கர்த்தர் இந்த பிள்ளை கொடுத்தார். வாக்குதத்தத்தின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே தேவனை சார்ந்து இருக்கும்படியாக கர்த்தர் வைத்ததினாலே இது உலக பிரகன் ஆசீர்வாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இது இளம் வயதில் இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் அந்த பிள்ளைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லா தகப்பனும் இளைஞனாய் வாலிபர்களாக இருக்கிறாங்க, தன்னுடைய தகப்பன் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு முதிர் வயதில் இருக்கிறாரு. தன் தகப்பனுக்கும் தானும் கடந்து செல்லுகிற பொழுது இது என்ன உறவு முறை என்று அழைப்பாருங்க, தாத்தா பேர் என்று அழைப்பார்களே. இப்படிப்பட்ட மனைக்கிளேசம் எல்லாம் காணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும். ஏனென்று கர்த்தரை நாம் கேள்வி கேட்க முடியாது. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தி செய்து முடிகிற கர்த்தர் நம் தேவன். இந்த நாளில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆபிரகாம் தேவனோடு நடந்து ஜீவித்த வாழ்க்கையை குறித்து குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஆலயம் போகிறதும் வருகிறதுமாக இருப்போம். தசமபாகம் காணிக்கைகளை ஒழுங்காக செலுத்துகிறதாக கூட இருப்போம். தேவனுடைய சமூகத்தில் போக்கும் வருத்தமாக இருக்கிறது நிமித்தம் நாம் தேவபயம் உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது என்பது தான் காரியம். இந்த இடத்துல தேவன் இந்த மனுஷனை சோதிக்க விரும்புகிறார். என்ன சோதிக்க விரும்புகிறார்? எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மீது இந்த மனுஷனுடைய இருதயம் போய்விடுகிறதா? ஐயா, திருமணமாகவில்லை, இப்போ திருமணம் கைகூடி வருகிறது, ஆலயத்துக்கு காணோம். ஏன்? திருமண வேலையிலே மும்முரமாக்கி விடுகிறாங்க. ஐயா, வீடு இல்லை, வாடகை வீட்டிலேருந்து சிறுமைப்படுகிறோம். ஜபிக்கிற மாத்திரத்தில் கர்த்தர் சொந்த வீட்டை கட்ட கர்த்தர் கிருபை செய்கிறார். அது ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலம் கர்த்தர் செய்கிறார். ஆலயத்துக்கு வருகிறது இல்லை. எங்கே ஏன் வருகிறது என்று கேட்டால், வீடு கட்டுகிற மும்முரத்தில் இருக்கிறோம். என்ன, ஒவ்வொரு நெருக்கத்திலும் கர்த்தரை வந்து தேடுகிறதும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெறுகிறது. அதன் பிறகு தேவ சமூகத்தில் காணாமல் போய்விடுகிறதும் வருகிறது இல்லை. சரியா? ஏன்? நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். திருமணமாகலைன்னா, திருமணமாகிற கைகூடி வருகிற பொழுது இப்படி ஒரு தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறது இல்லை. வேலை இல்லாத பொழுது தேவ சமூகத்துக்கு இரவும் பகலும் வந்து போகிற ஜனங்க காலையிலும் மாலையிலும் வேலை கிடைத்த உடனே வருகிறது இல்லை. ஏன்? நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஐயா பாருங்கள், கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமே நம்ம என்ன செய்கிறது? தேவ சந்நிதிக்கு வருவதற்கே தடை செய்கிறது. இப்பொழுது ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் கர்த்தர் சகலத்தையும் கொடுத்து கர்த்தர் இந்த மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆபிரகாமை. ஆனால் தேவன் அதை சோதிக்க விரும்புகிறார். ஏன் சோதிக்க விரும்புகிறார்? அவனிடத்தில் தேவன் மீது பற்றிருக்கிறதா, சிருஷ்டிகர் மீது பற்றிருக்கிறதா, அல்லது சிருஷ்டிப்பின் மீது பற்றிருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். பாருங்கள், இது தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து அனுப்பி விடுகிறதல்ல. ஒரு மனுஷன் வேணால் ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அதோடு திரும்பி பார்க்காம தேவாலய பக்கமே வராமல் தேவ சமூகத்தில் திரும்பி பார்க்காம போய்விடலாம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனோடு கூட பயணப்படுகிறார்.
அந்த மனுஷன் தன்னைத்தான் நேசிக்கிறான்னா அவரிடத்திலிருந்து வந்தவைகளை மிகவும் நேசித்து தேவ நேசத்தை புறம்பே தள்ளிவிடுகிறான் என்பதை கர்த்தர் கண்ணும் கருத்துமாய் பார்க்கிறார். அப்படியாக 100 வயதிலே பிறக்கப்பட்ட இந்த பிள்ளையை சர்வங்க தகன பலி செலுத்தும்படி சொல்லுகின்றான். 100 வயதில் பெற்ற பிள்ளையை சர்வங்க தகன பலி செலுத்த எந்த தகப்பன் முன் வருவான் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவ்வளவாய் ஜனங்க வரமாட்டாங்க. இதான் ஆவிக்குரியவருடைய வாழ்க்கை. நீங்கள் ஆவிக்குரியவர்களா பூமிக்குரியவர்களா? சபை ஒவ்வொரு சீருடை வைத்திருக்கோம். எந்த வஸ்திரத்தை நீங்கள் தரித்து வந்தாலும் சரி, எந்த வெளிப்புற தோற்றத்தின் கோலத்தில் வந்தாலும் சரி, மனுஷன்தான் பார்ப்பான். தேவன் அதை பார்க்கறது இல்லை. கர்த்தரோட இருதயத்தை பார்க்கிறார். இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரியவர்களா பூமிக்குரியவர்களா? ஏக சுதன் கர்த்தர் சொல்லுகிறார் 12வது இந்த மனுஷன் கொண்டு போகிறான் மோரிய தேசத்துக்கு மலைக்கு மோரிய தேசத்தில் ஒரு மலை கொண்டு போகிறான். அங்கு இந்த தெரியும் உங்களுக்கு எல்லாம். வேலைக்காரர்கள் ஒரு இடத்துல நின்று விடுகிறாங்க, கழுது ஒரு இடத்துல நின்று விடுகிறது. பலிபிடத்துக்குரிய கட்டைகள்லாம் எடுத்து கொண்டு போகிறான். ஈசாக்கு என்ற அந்த மகன் கேட்கிறார், ஆண்டவரே ஆடு எங்கே எல்லாம் இருக்கிறதேன்னு. அந்த ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். இப்படி பல முறை நான் பிரசங்கித்திருக்கிறேன், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாளிலே அப்படி அல்ல. உன்னிடத்தில் தேவ பயம் இருக்கிறதா? உன்னிடத்தில் தேவ பயம் இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளைகளிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட நேரத்தை செலவு செய்து இவர்களோடு கூட நீங்கள் பயணப்படுவீர்கள். பிள்ளைகளோடு எப்படி ஐயா பயணப்பட முடியும்? வாலிப பிள்ளைகளாகி விட்டாங்க, வயதுக்கு வந்தவர்களாகி விட்டாங்க, கல்லூரி போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நானும் வீட்டிலே கடமைகள் இருக்குது. இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியம். இவைகள் அனைத்தும் மாம்சத்துக்குரிய காரியம். நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் இந்த இடத்துல பிள்ளைகளோடு பயணப்படுகிறது என்று சொன்னால் இந்த வேலைக்காரர்களுக்கு தெரியாது, கழுதைக்கும் தெரியாது, எதற்கும் தெரியாது. மோரிய தேச மலையில் இந்த பிள்ளையின் மீது இவர்கள் என்ன செய்கிறான்? ஆபிரகாம் பலிக்கென்று விறகுகளை சுமக்கும்படி செய்கிறான். குடும்ப பொறுப்பை பிள்ளைகள் சுமக்கும்படி செய்ய வேண்டும். உங்கள் பாரத்தை வைக்கிறது இல்லை, குடும்பத்தை அவர்கள் நடத்துகிறது அடுத்த தலைமுறையினர். அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்றால் அவரிடத்தில் பட்டயமாகிய ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தில் நீங்கள் அந்த பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். அந்த மாம்சமானது பலிபீடத்தில் கிடத்தப்படுகிறதெல்லாம் ஆலயத்துக்கு பிள்ளைகளை அடித்து உடைத்து கொண்டு வருவாங்க. அடித்து உதைத்து என்றால் என்ன? வந்து தான் ஆக வேண்டும், திருமணமாகும், அந்த இடத்துல போனால் பொண்ணு கிடைக்கும், இப்படி சொன்னால் பிள்ளைக்கு வருவாங்க. இதல்ல விஷயம். பட்டயத்தில் நீங்கள் நியாயம் தீர்த்துருக்கிறீங்களா உங்கள் பிள்ளைய? ஆவி என்ற வசனமாக்கிய பட்டயத்தில் சில சமயங்களில் இந்த வீட்டில் பிரச்சனை வந்துவிடும். என்ன பிரச்சனை வந்துவிடும்? சத்தம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்துலலாம் இருக்கிறாங்க. பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிற பொழுது, அல்லது புருஷன் கண்டிக்கிற பொழுது, அல்லது மனைவி கண்டிக்கிற பொழுது, தாய் தகப்பன் கண்டிக்கிற பொழுது அந்த பிள்ளைகளை எதிர்த்து பேசுவார்கள். பேசுகிற பிள்ளைகளாக இருந்தால் சொல்கிறேன். அப்போ அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி கண்டிக்காமையும் விட்டுருவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்புகள் அல்லது செய்திகளை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்காமல் விட்டுருவாங்க. அதனால் என்ன நடக்கும் என்று கேட்டால் அதே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை குறித்ததான தகவல்கள் உங்கள் காதுகளிலே வந்து சொல்லுகிற நாட்கள் வரும். நீ தேவனுக்கு பயப்படவில்லை, தேவனை விசுவாசிக்கிறாய், தேவனிடத்தில் நீ அன்பு பாராட்டுகிறாய், இல்லைன்னு சொல்ல. உங்கள் பக்தியை நான் என்றுமே தரக்குறைவாக பேசுகிறது இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறத போல் நீங்கள் என்ன செய்கிறதில்ல. தேவனிடத்தில் உனக்கு பயம், தேவ பயம் இல்லை உங்களுக்கு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தன் இஷ்டப்படி விடப்படுகிற பிள்ளைகள் தாய்க்கு தகப்பனுக்கு லட்சியம் உண்டு பண்ணுவாங்க. இது வாலிப வயதில் மட்டுமல்ல, சின்ன வயதிலேருந்தே பிள்ளைகளுடைய இஷ்டப்படி விடுகிற பொழுது அந்த பிள்ளைகள் என்னென்னலாம் விரும்புகிறார்களோ அதெல்லாம் செய்கிற பொழுது சில சமயத்தில் பிள்ளைகளுடைய அன்பை சம்பாதிப்பார்கள், பிள்ளைகளுடைய ஒரு பரிவர்த்தனையை சம்பாதிப்பாங்க, ஒரு பாசத்தை சம்பாதிப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற ஒரு பாசம், பிணைப்பு, அன்பு, அதுதான் வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் எப்பொழுதுமே நாம் விரும்புகிறதே நம்ம இடத்துல கொடுக்குறாரா? நீங்கள் பாருங்கள், குமாரன் விரும்புகிறதெல்லாம் பிதா கொடுத்தாரா என்று கேட்டால் இல்லை. குடும்பம் எப்படி நடத்தணுன்றது வேதம் சொல்லுகிறது. யோவானில் வாசிக்கிறோம், குமாரன் சொல்லுகிறார், பிதாவுக்கு எது சுத்தமோ அதை தான் நான் செய்ய வந்திருக்கிறேன். அதுதான் அவர் வந்ததன் நோக்கமே. பிதாவின் சித்தத்தின்படி சித்தத்தை செய்வது தான், பிதாவின் வார்த்தையை பேசுவது தான், பிதாவினுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான். பிதா 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 என்று சொல்லி அவர் பூமியில் அந்த 3 ஆண்டு காலம் ஊழியத்தை செய்தார்.
பூலோகத்தின்படி காணப்பட்ட மாம்ச ரீதியான பெற்றோர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் 30 ஆண்டுகள். அங்கு வேதவசனம் பேசலை. தச்சனுடைய வீட்டில் இருக்கிற பொழுது தச்சனுக்கும் மரியாளுக்கும், தச்சனாகிய யோசேப்புக்கும் தகப்பனுடைய வேலை சொல்லுங்க தச்சன், தாய் மரியாள், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது தான் அன்றைய காலகட்டத்திலே தேவனால் எதிர்பார்க்கப்பட்ட காரியம் என்று அறிந்து அவர்களை கீழ்ப்படிந்திருந்தார். ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அடங்கி இருக்க சொல்லியிருக்கிறீர்களா? பிள்ளைகளை எடுத்தோடனே ஆர்ப்பரிப்பாங்க, எடுத்தோடனே பெரிய உயர்வுக்கு போக வேண்டும் என்று விரும்புவாங்க. அந்த பிள்ளைகளிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறீர்களா? ஏற்ற காலத்தில் கர்த்தருடன் உயர்த்தபடி ஒரு பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருத்தல் என்றால் கர்த்தருடைய கருத்தில் அடங்கி இருப்பது என்பது கொடுக்கப்பட்ட மாம்ச ரீதியான தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்க வேண்டும். புது விசுவாசியாக இருக்கட்டும், பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், விசுவாசிகள் ஆவிக்குரிய தலைமைக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருக்க வேண்டும், அடங்கி சேவிக்க வேண்டும். பூமிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டாம்? தாய்க்கு தகப்பனுக்கும் திருமணம் வரை கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே ஒரு அடக்கம் காணப்பட வேண்டும். அடங்கி சேவித்தால் அதனுடைய பலனை நீங்கள் காண்பீங்க. திடீர்னு இந்த 16 வயது வரை இந்த பிள்ளை அப்போ தகப்பன் கூப்பிட்டது வராது. வாலிப வயசு, டீனேஜ், அது பெரிய இடைவெளி, என்ன சொல்கிறது, சந்ததி இடைவெளி, ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவாங்க. இங்கே தகப்பனுக்கு 116 வயசு, 100 வயதில் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். 116 வயதில் ஈசாக்கு 16 வயது இருக்கிற பொழுது மோரியா தேசத்தில் ஒரு மலையிலே பலியிடும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 116 வயது எங்கே இருக்குது, 16 வயது எங்கே இருக்குது? நடுவில் 100 ஆண்டுகள் இருக்கிறது, ஒரு செஞ்சுரி இருக்கிறது, ஒரு நூற்றாண்டு. இது என்ன சந்ததி இடைவெளி இருக்கிறது பாருங்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன ஜன பந்துக்கள் இவர்களிடத்திலிருந்து உன் பிள்ளையை நீங்கள் என்ன செய்யணும்? காத்து வழி நடத்த வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கிறது, அது எப்படின்னா இருக்கட்டும். நான் எதுவும் அதுக்கு ஆட்சியம், அது அவனுடைய வாழ்க்கை, அது அவங்க அப்படி வாழ்கிறாங்க. ஆனால் தாயின் தகப்பன் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும். என்ன நல்ல சூழ்நிலை? இந்த இடத்துல பாருங்கள், இஸ்மவேல் இந்த 16 வயதில் இந்த பிள்ளையாண்டான் வருகிறான். மோரியா தேசத்தில் உள்ள மலைக்கு தெரியாமலே தகப்பன் கூப்பிட்டா வருகிறான். அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், அதுக்கு முன்னே 16 ஆண்டுகள் இந்த பிள்ளை எப்படி வளர்ந்தது என்று கேட்டால், இஸ்மவேல் என்ற அந்த மூத்த சகோதரன் வீட்டில் இருக்கிறான், பரியாசம் பண்ணுகிறனா இருக்கிறான். அந்த பரியாசக்காரன் அண்டையில் அந்த பிள்ளையை வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மறுமனையாட்டியாகிய ஆகாரையும் அவளுக்கும் இவருக்கும் பிறந்த பிள்ளையாகிய இஸ்மவேலையும் ஒரு துருத்தியில் தண்ணீரை கொடுத்து கர்த்தருடைய சொற்களின்படியே அனுப்பிவிடுகிறார். தேவபயம். முதலிலே அஸ்திபாரம் நீங்கள் இட வேண்டும். நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் மனதில் விரும்பினாலும் உங்கள் ஆசைக்கு ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் அதில் ஆசையினுடைய விருப்பத்தினுடைய அஸ்திபாரம் தான் ஆயத்தம். எதுவுமே ஆயத்தப்படாமல் எதுவுமே நடக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு ஆயத்தம் இருக்கணும். யூ ஷுட் ப்ரிப்பேர், யூ ஷுட் லே அ ஃபவுண்டேஷன். ப்ரிப்பரேஷன் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் டிசைர் டு கம் இன் டு பாஸ். நினச்சேன், இருமுனேன்னா அவ்வளோதான். நினச்சி போனவன் இருக்கிறான், விரும்பி துரும்பாக போனவங்களாம் இருக்கும். எதுவும் இங்கே சித்திக்காது, எந்த ஆயத்தமும் இல்லை. அது வாகனமாக இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும், அது எதுவானா இருக்கட்டும், ஒரு ஆயத்தம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆயத்தம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியும். ஆயத்தமே இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஆசை இருக்கும். உலகத்தினுடைய எல்லா மக்கள் தொகையிலே பெரும்பான்மையான ஜனங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த பெரும்பான்மையான ஜனங்களுடைய ஆசை நிறைவேறுகிறது இல்லை. கர்த்தருக்குள்ளே இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கான், கர்த்தரை விட்டு வெளியே போகணும்னு அப்படி தான் இருக்கான், கர்த்தருக்குள்ளே வராதவங்களும் அப்படி தான் இருப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவனுடைய மன விருப்பமெல்லாம் நிறைவேறுகிறது எப்படி என்று கேட்டால் அதுக்கேற்ற ஆயத்தம் இருக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை பிள்ளைக்கு உருவாக்க வேண்டும். அது தகப்பன் மீது விழுந்த கடமை, தாய் பெற்றோர் மீது விழுந்த கடமை. நல்ல படிப்பு கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட ஜனத்திலிருந்து தான் இந்த இஸ்மவேல் காணப்படுகிறான். இஸ்மவேல் துஷ்ட மனுஷனாக இருப்பான். சகோதரர்களுக்கெல்லாம் அவனுடைய கரம் உயர்ந்து இருக்கும், சகோதரர்களுக்கு அவன் முள்ளாக இருப்பான். ஆனால் அவன் வித்தாக இருக்கிறபடினால் ஜெபித்தபடினால் அவன் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலது தேவநாமம் தரிக்கப்பட்டிருக்கும்,
தேவாலயத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கும். நம்ம உறவினருடைய சகோதரனுடைய மகனோ சகோதரியுடைய மகளோ ஏதோ நம்முடைய நெருங்கின பந்துக்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. தேவன் உங்களிடத்தில் இடைப்படுகிறதும் தேவன் உன்னை சோதிக்கிறதும் உன்னை கர்த்தர் காத்திருந்து ஒரு காரியத்தை பெற செய்கிறதை போல் அவர்கள் பெறாதவர்களாக இருப்பாங்க. அது மாம்சத்தின் வித்தாக இருக்கும். அது ரட்சிக்கப்பட்டதோ படலையோ அது ரெண்டாவது விஷயம். அது என்றைக்கு ரட்சிக்கப்படுறது நம்முடைய சமாதானத்தை பட்சிக்கிறதை போல் இருக்கவும் கூடாது. எது பரிகாசம் செய்கிறதோ அந்த பரிகாசத்தினுடைய ஐக்கியத்தை என்ன செய்யணும்? அறவே அகற்றுவது தான், களை எடுக்கிறது தான் பெற்றோருடைய வேலை. யாரிடத்துல பிள்ளை பழகிறோம், யாரிடத்துல பிள்ளை சேருகிறது, அவருடைய நண்பர்கள் என்ன, அவர் நட்பின் வட்டாரம் என்ன, இதெல்லாம் நுகர்ந்து அவர்களோடு கூட பயணப்பட வேண்டும். எது ஆட்சேபனைக்குரியது என்று பார்க்க வேண்டும், எது கண்டனத்துக்குரியது என்று பார்க்க வேண்டும், எது துண்டிக்கத்தக்கது என்று பார்க்க வேண்டும். இந்த செப்பனிடுதல் இராவிட்டால், இந்த ஆயத்தை இராவிட்டால் பிள்ளை 16 வயதில் உங்களுடைய கருத்தில் இருக்காது. வாலிப வயசில் பிள்ளைகள் போவதற்கு முன்பு சின்ன வயதில் இருக்கிறது பெற்றோர்கள் பொருளீட்டுகிறோம் என்று சொல்லி கிளம்பி விடுகிறாங்க. அதன் பிறகு வாலிப வயதிலே அதனுடைய கொடுக்குற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நிமித்தம் பெற்றோர்கள் தேவ சமூகத்தில் வருகிறாங்க. நடுவில் அவர்கள் செய்ய வேண்டிய ஆயத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் அவ்வளோ இருக்காது. இவங்க கேட்டுக்கொண்டதை போல், இவர்கள் சொன்னதை போல் அந்த பணம் ஈட்டுதலோ பொருள் ஈட்டுதலிலோ இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்ய முடியாது. ஏன் சொல்லுகிறேன்னு கேட்டால், இந்த பிள்ளைகள் ஆயத்தமாகவில்லை அந்த ஆசீர்வாதத்தை சுந்தரிப்பதற்கோ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே தங்கள் வாழ்க்கையை வைத்துக் கொள்வதற்கோ. அதனால் என்ன ஆகுறது என்று கேட்டால், இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கா சபைகளிலே பார்க்கலாம், நம்ம சபையை சொல்லவில்லை, பொதுவாக சபைகளிலே பார்க்கலாம், பிள்ளைகளுடைய ஒழுங்கினத்தை நிமித்தம் கர்த்தரை விட்டு பெற்றோர்கள் போய்விடுவாங்க, சபை விட்டு போய்விடுவாங்க, தூரமாய் போய்விடுவாங்க, பிள்ளைகள் போய் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆரம்பத்தில் இவர்களை ஆயத்தம் என்ற பாதரட்சியை பெற்றோர் அணியவில்லை, ஆயத்தமாகவில்லை. they are not prepared. they were not prepared. நீங்கள் எதுவுமே ஆயத்தம் பண்ணவில்லை, பிள்ளைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கவில்லை. நான் படிப்பு கொடுக்குறேன் ஐயா, எல்லோரும் கொடுக்குறது தான் படிப்பு, அவன் தகுதிக்கு ஏற்றபடி கொடுக்குறாங்க. எங்கே வசிக்கிறீங்க, எங்கே குடியிருக்கிறீங்க? பாவிகள் மத்தியில் குடியிருக்கிறீர்களா? சோதம் குமாரை போன்ற ஒரு பட்டணத்தில் குடியிருக்கிறீங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். லோத்தனுடைய குமார்த்திகள் அப்படி போய் வாலிப வயதில் தகப்பனுக்கு மதுபானத்தை ஊட்டி கொடுத்து தகப்பனோடு கூட உறவு கொள்ளுக்கிற அளவுக்கு அந்த இடத்தினுடைய சூழ்நிலை அவர்களை அப்படி மாற்றிவிட்டது. நீதிமானாக இருந்த லோத்து அங்கே போய் மிகப்பெரிய குடிகாரனாய் மாறினான். இவனுடைய பரிசுத்தமும் குலைக்கப்பட்டது. நீங்கள் தங்கி தாபரிக்கிற இடம், நீங்கள் சேவிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்கிற இடம், அது கல்லர் கோகையாக இருக்கிறதா, அது தேவாலயமாக இருக்கிறதா, அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஆலயத்திலும் பிள்ளைக்கு கெடலாம், உன் அலங்கத்தின் அருகிலே பிள்ளைக்கு கெடலாம், பாடசாலையிலே பிள்ளைகள் கெடலாம். இதெல்லாம் பார்ப்பதுக்கு நேரம் இல்லையா, நாங்கள் வேலைக்கு போகிறோம், கட்டணம் கட்ட வேண்டும், வீட்டை உருவாக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், எல்லாம் நல்லது தான். ஆனால் கொடுக்கப்பட்ட கல்வி, உருவாக்கப்பட்ட சொத்து அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறியாக இருக்கிறது. சில சமயம் பிள்ளை இருக்கும், சொத்து இருக்காது, அந்த பிள்ளை விற்றுருவான், துஷ்ட சவகாசத்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளுவான். சில சமயத்தில் சொத்து இருக்கும், பிள்ளை இருக்க மாட்டான், இறந்துருவான். அதான் தன் இஷ்டப்படி விடுகிற பிள்ளை. அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி காரியங்களை நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். அவங்க விருப்பத்தின்படியெல்லாம் நம்ம கொடுக்குறதப்போ கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய விருப்பத்தின் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும். நம்ம அந்த வாக்குத்தத்தம் புடமிடுகிறது, சீர்படுத்துகிறது, சிறப்படுத்துகிறது, போதிக்கின்றது, சிக்ஷிக்கின்றது, ஒரு வடிவத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறது. வாக்குத்தத்தம் பெறுவதற்கு முன்பு நீங்கள் இருந்த வாழ்க்கைக்கும் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை காண முடியும். சிலருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேறாமலே போகிறது உண்டு. ஏன்? அவர் அந்த எதிர்பார்க்கப்பட்ட வாழ்க்கை ஜீவியத்துக்குள்ளே வரவில்லை. அவன் ஜீவியம் எதிர்பார்க்கப்பட்ட தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே காணப்படவில்லை, வார்த்தை மட்டும் இருக்கிறது. ஆமாம், எப்பொழுது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறதோ அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் வருகிறது. அது எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நீ வாழ வேண்டும், அதற்காகத்தான் அந்த வார்த்தை வருகிறது. அதான் வேதம் சொல்லுது, என் வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக என்னிடத்தில் திரும்புவதில்லை, எந்த நோக்கத்தோடு அது வருகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டு தான் என் சமூகத்திலே வரும். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் 40 நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து 40 நாட்கள் தான் பயணம்.
அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்ட பயணம். தேவனோட எதிர்பார்ப்புகளை இஸ்ரேல் புத்திரர்கள் வரல, அவ்வளோதான். அது 40 வருடமாக மாறி அடுத்த சந்ததியில் தான் போய் சேர முடிந்தது. முதல் சந்ததியில் முற்பிதாக்களில் 2 பேர் தான் போக முடிந்தது. ஏன்? அவர்கள் தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே வரவில்லை. அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர். சில திடீரென்று விசுவாசியோட வீட்டில் பிள்ளைகள் பிரச்சனை கொடுக்கறதில்ல. எவ்வளவாய் அந்த தகப்பனோடு அது பயணப்பட முடியவில்லை, தாயோடு பயணப்பட முடியவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? அதற்கு ஏற்றபடி இல்லை, ஆயத்தம் இல்லை. தாய் தன்னுடைய இனத்தார் இடத்துல மிகப்பெரிய ஒரு பெரிய பாசத்தோடு நடந்து கொள்ளலாம். புருஷன் தன்னுடைய இனத்தின் மீது மிகப்பெரிய பற்றோடு காணப்படலாம். அதில் நிறைய உங்கள் குடும்பம் இந்த பக்கம் உறவு அந்த பக்கம் உறவுக்குள்ளே பரிகாசக்காரர்கள் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க, துன்மார்கள் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு உறவின் முறையில் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து இவர்கள் பயணப்படுகிறது, அவர்களோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறது. அது எல்லாம் என்ன செய்யணாக்கா பிள்ளைக்கு ஒரு தவறான மாதிரியை கொடுக்கும். ஏற்ற காலத்தில் பிள்ளையை திருந்திரோன்னு சொல்லிட்டு அது கடைசியில் ரொம்ப அது கஷ்டமாயிடும். இதில் தோத்தவன் தான் அதிகம், ஜெயித்தவன் ரொம்ப கம்மி. இளம் வயதில் நீங்கள் ரட்சிக்கப்படுகிற விசுவாசிகள், இளம் வயதிலே தியானஸ்தானம் எடுக்கிற விசுவாசிகள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிற வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் போனால் அது பாவமாக போயிடும். 16 வயசில் கூப்பிட்டா வருதா பையன்? வராது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம். என்ன ஆயத்தம்? இஸ்மவேலை அனுப்பி விடுகிறான். இந்த பிள்ளை அப்படி கண்ணும் கருத்துமாய் ஆபிரகாம் பார்க்கிறான். எவ்வளோ நெருங்கி பழகியிருந்தால் கர்த்தர் பார்வைக்கு அது பட்டிருக்கும். என்ன நேசிக்கிறாயா? உன் பிள்ளையை நேசிக்கிறாயா? இவ்வளோ நெருக்கமாக இருக்கு அந்த பிள்ளைகிட்ட, என்ன விட்டுருவியா? என் மீது இருக்கிற அன்பு பெருசா, உன் பிள்ளை மேலே இருக்க அன்பு பெருசான்னு கர்த்தர் சோதிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துவிட்டு அவ்வளவு நெருங்கி அந்த மனுஷன் காணப்படுகிறான். சில நெருக்கங்கள் எல்லாம் உணவு வாங்கி கொடுக்கறதுல இருக்கும், பச்சனங்கள் வாங்கி கொடுக்கல இருக்கும், அந்த பிள்ளைக்கு தீனி போடுக்கிறதுல இருக்கும். அது உணவாக இருக்காது, தீனியாக இருக்கும். அது மிருகத்தை போல் தின்னும் சிலதெல்லாம். சில பிள்ளைகள் அது விரும்புகிறத வாங்கி கொடுக்குறான் தகப்பனுடைய தலையாய கடமை. அது விரும்பின வஸ்திரம், அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறவன் தான் தகப்பேன். அதுக்காக போராடி பாடுபட்டு அவன் நெத்திய நிலத்தில் சீந்தி அவன் வாங்கி கொண்டு வந்து தருவான். உழைத்து கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வந்து தருவான். நெருங்க வேண்டிய பகுதியில் நெருங்க வேண்டும், விளக்க வேண்டிய ஜனங்களை நீ விளக்க வேண்டும். இதெல்லாம் குடும்பத்தை சீர்படுத்துகிறதுக்கான காரியம். இந்த ஃபேமிலி டூர் போகிறேன், அதில் டூர் போகிறேன், இந்த டூர் போகிறேன். சபைக்குள்ள சில சமயத்தில் நடக்கும். வாலிப பிள்ளைகளை வச்சுருக்கீங்க, வாலிப பெண் பிள்ளைகள் வச்சுருப்பாங்க சபை விசுவாசிகள். எந்த இடைவெளியுடைய பழக்கம் தெரியாமல் அவங்க வீட்டில் ரொம்ப நெருங்கி போய் பழகுவாங்க. இவங்கக்கிட்ட எந்த பரிசுத்த குளிச்சல் இருக்காது. அது அண்ணனும் தங்கச்சினும். இவன் பையன் என்ன பண்ணுவான், மாமா பொண்ணு ஆகிட்டுறாவோ. இவன் அண்ணன் தங்கச்சின்னாக்கா அப்புறம் என்ன ஆகுது, இவனை அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட்றான். பார்த்தா இங்கே ஒரு ஜோடி ஃபார்ம் ஆகிடும். அப்போல்லாம் தெரியாது விசுவாசிகளுக்கு. நெருங்கி பழகிற பொழுது இவங்க அவங்க வீட்டில் போகிறது, அவங்க இவங்க வீட்டுக்கு போகிறது. சபைக்கு அப்புறம் சொல்கிறார், சர்வீஸ்க்கு அப்புறம் இவன் போய் அங்கே ஸ்டே பண்ணுறது, இங்கே ஸ்டே பண்ணுறது, நைட் ஸ்டே பண்ணுறது, டூர் போகிறது, ஊர் போகிறது. அப்படியே உறவினரில் போகல இருக்கிறோம். எங்களை கர்த்தருக்குள்ள அப்படி ஒரு ஐக்கியம், எல்லாம் ஒன்றா ஜெபம் பண்ணுறது, ரொம்ப தடப்படலாக இருக்கும் இவங்க நட்பினுடைய இது. திடீர்னு அந்த பிள்ளைகள் காதல் வசப்படுகிறாங்க, ஒரு விரும்புகிறார்கள் என்றால், அப்பொழுது 2 குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பொருளாதார தரத்தில் குறைந்து இருக்கிற பட்சத்தில், ஒரு குடும்பத்தில் ஆட்சேபனை இருக்கிற பட்சத்தில் சபைக்கே வரமாட்டாங்க. பெரிய பிரச்சனையாகிடும். அதுக்குள்ளே அந்த இலசுகள் ஒரு எல்லைக்கு மேலே போயிட்டுருக்கும். தொல்லை கொடுக்குற அளவுக்கு ஒரு எல்லைக்கு போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? சபை இல்லை, அந்யோன்யம், அதிகப்படியான அந்யோன்யம். ஆராதனைக்கு வந்தீங்களா, முடிச்சிங்களா, இடத்த காலி பண்ணணும். பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறாங்களா, ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறாங்களா, அவர் இடத்துல எந்த இடைவெளியோடு இருக்கணும். அதனால தான் விசுவாசிகள் கிட்டே பார்த்து சொல்கிறது, நீங்கள் இவங்ககிட்ட பேசுறது அவங்ககிட்ட பேசுறது சொல்ல முடியாது. அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க தான் பத்திரமா பார்த்துக்கொள்ளணும். என்ன ஹெல்மெட்டு காணுன்னா ஹோட்டல் நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி வெளில போர்டு வைக்கிறான் சிற்றுண்டி சாலையில். வண்டியில் நீ ஹெல்மெட் மாட்டு வந்துட்டா வண்டியில் இருக்கிற ஹெல்மெட் எவனோ தூக்கின்னு போயிட்டானா நான் பொறுப்பு இல்லைன்னு. செருப்பு காணுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்றான். புள்ளை காணுன்னா சபை பொறுப்பு இல்லை. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளணும். சிலது தெரியாமல் பழகும், சிலது வாண்டடாகவே பழகவும் விடுவாங்க. சில பேர் குறுக்கு வழியில் ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லையா, இவன் எங்கேருந்து திருமணம் செய்கிறது.
இவனுக்கு இருக்கிற போராட்டம் அதிகம். திருமணத்துக்கு வேறு ஒரு பட்ஜெட் இல்லை இவங்ககிட்ட. அப்படி தான் எடுத்துக்கொள்வோம் உலகம் அப்படி தான் எடுத்துக்கொள்ளும். பெற்றோர் கண்சாடையாக இருக்கிறீர்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இந்த உலக சிநேகத்தின்படி தன்னிச்சையாய் அவர்கள் சுயேச்சையாக இச்சை நிமித்தம் அவர்கள் விரும்புகிற அந்த துணையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது நீங்கள் பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்கிறீர்கள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் வளர்க்கவே இல்லை. அது கர்த்தருடைய பார்வைக்கு மிகப்பெரிய பாவமாக போகும். தேவன் ஏலியின் இடத்திலே எந்தவித அசூசியும் காணப்படவில்லை. ஆனால் அந்த பிள்ளை வளர்ப்பில் அந்த மனுஷன் தோற்று போயிட்டார். அதான் சபை விசுவாசிகளுக்கும் பாஸ்டர் பசங்களுக்கு இடைவெளி இல்லாமல் விட்டது தான் அந்த பிரச்சனை. அந்த அளவுக்கு ஊழியம் பண்ணுறாரு. பலிபீடத்தில் சேர்த்து மட்டும் ஊழியம் இல்லை, இந்த கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து அதை ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்கணும். நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது கர்த்தருடைய கண்கள். பாஸ்டர் பசங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடைவெளியே இல்லாமல் போனதுனால தான் அது வேசித்தனம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் போக ஆரம்பிச்சது. திடீர்னு வேசித்தனம் வருதா? அந்தளவுக்கு அந்யோன்யம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹலோ ஹாய் இப்படி ஆரம்பித்து கட்சியில் அது சரீர பிரகாரம் உடல் உறவு வரைக்கும் போய் அது வேசித்தனமாகவே காணப்பட்டு கர்த்தருடைய பார்வைக்கு மிகப்பெரிய பொல்லாப்பாக போய் 2 பேருமே அது மனசார போயிட்டாங்க. ஏலியினுடைய குமாரர்களும் சரி, வந்து விசுவாசிக பெண்களும் சரி. இதெல்லாம் சபைக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆயத்தை நீ எடுத்த? பிள்ளையை பார்த்துக்கிறது இல்லை. பிள்ளையை பெற்று எடுக்கிறது பெருசு இல்லை. பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். அதை வளர்க்குற அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது ஊழியம் செய்கிறது, அது ஆவிக்குரிய பொறுப்பு. இது பூமிக்குரிய பொறுப்பு. பிள்ளைகளை முதல்ல பிடிச்சி வைக்கணும் இல்லையா? பாஸ்டர் பசங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடைவெளியில் நம்ம போய், விசுவாசிகளுக்கே சொல்கிறேன், இடைவெளியே இல்லாமல் போயிட்டு அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா அது கர்த்தருடைய சாபம் வந்து ஊழியமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணனா அவங்க மேலே நியாய தீர்ப்பு தான், அவங்க கண்களை மூடிடுறாங்க, அது வேறு. ஆனால் ஊழியமே ஆட்டம் கொடுத்துருச்சு. உடன்படிக்கை பெட்டி பறி போயிடுச்சு. தேவனுடைய சத்துவங்கள் எல்லாம் இந்த சபைக்குள்ளே வருகிற காரியத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். இதுக்கு எதனா வேத வசனம் இருக்கான்னு கேட்டால் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பிரியமான தேவனுடைய ஜனமே, விளையாட்டு இல்லை. இதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் வந்து தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகம். இந்த இடத்துல வந்தோமா, தேவனுடைய ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டோமா, கர்த்தரை ஆராதித்தோமா, போனோமான்னு இருக்கணுமே தவிர அதுக்கு மேலே செயல்படுகிற எந்த காரியமானாலும் அதனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய தழும்பு உண்டு பண்ணி விட்டுரும். பெரிய தழும்புகளை உண்டு பண்ணி விட்டுரும். அதெல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிற காரியங்களாகிடும். அதெல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிற காரியங்களாகிடும். ஆமாம், வந்தோமா, பார்த்தோமா, போனோமா, காணிக்கப்பட்டில் காணிக்கை போட்டோமா, இல்லை ஊழியக்காரை பார்த்தோமா, காணிக்கை கையில் கொடுத்தோமா, போனோமா, அது கட்டாயம் இல்லை. சொல்கிறேன், இது உண்மை, நெசம். இதுக்கு மிஞ்சி போனது தான் அந்த அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விஷ் பண்ணலாம், தப்பு இல்லை, தவறே இல்லை, விஷ் பண்ணலாம். அது எந்த எல்லையில் இருக்குதுன்றதை கண்காணிக்கிறது பேரண்ட்ஸ் கண்காணிக்கணும். கண்சாடியாக சில பேர் இருப்பாங்க, கண்சாடியாக இருப்பாங்க. இது கண்டிக்கணும்னு கூட தெரியாது. நான் அந்த வசனம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எந்த வசனம் எங்கே? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்து என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாங்கனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க. 11வது வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 5ல், நான் உங்களுக்கு எழுதப்பட்டது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒரு விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகாரக்காரனாவது, உதாசீனா, வெறியனாவது, கொள்ளைக்காரன் இருந்தால் அவனோடு கலந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனோடு புசிக்கக்கூடாது. புறம்பே இருக்கிறவன் அது பாவிக்கிட்ட போக முடியாதுனாக்கா நம்ம மளிகை சமம் வாங்குகிறோம். எல்லாமே நம்முடைய அன்னாட தேவைகளுக்கெல்லாம் கடைக்கு போகிறோம். பாவிக்கிட்ட வாங்க முடியாது, பரியாசக்கிட்ட வாங்க முடியாது, துன்மார்கிட்ட வாங்க முடியாது. அவன் தாட்ஸ் இஸ் பர்சனல் மேட்டர். அது புறம்பே இருக்கிறவங்க. உள்ளே இருக்கிறவங்கள குறித்து சொல்கிறேன். சபைக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு வேணும். இது மட்டும் அந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருந்தானா குடும்பம் இல்லை, ஊழியம் நல்லா இருந்திருக்கும்.
யார்? ஏலி. தேவனுடைய சாபம் வரல. இதெல்லாம் வாக்குத்தத்த உடன்படிக்கையெல்லாம் பெற்ற குடும்பம் தான். ஏலி எவ்வளோ உத்தமனாக இருந்தால் ஏலியை பார்த்து ஆண்டவர் சொல்லிப்பார், என்னுடைய சமூகத்தில் உன்னுடைய பிள்ளைகள் வந்து இருப்பார்னு சொல்லியும் இனி அது தூரமாக இருப்பதா. அடுத்த ஊழி அவர்களுக்கு கர்த்தரை கொடுத்துருக்கிறார். நடுவில் அது கோணலாயிடுச்சு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி கோணலும் மாறுபாடான சந்தேகத்தை விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியரில் வாசிக்கிறோம். அந்த கோணலும் மாறுபாடான சந்தேகத்தை விலகி ரட்சித்துக் கொள்வதற்கு இசைந்து வராது. சில சமயத்தில் ஏன் இசைந்து வராது? அதுதான் சிலுவையில் அறையிறது இல்லை. சிலுவையில் அறையிறது இல்லை. இது என்ன இது இப்படி இருக்குது? ஆலயத்துக்கு வந்தால் சுகம் விடுதலை ஆராதனை இதெல்லாம் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் வந்து இதில் என்ன இலசுங்கக்கிட்ட என்ன பெருசுங்கிட்ட பேச்சு, பெருசுங்களுக்கு என்ன இலசுங்கிட்ட பேச்சு, இவங்களே போய் வாலண்டியராக பேசுகிறது, இவங்களே போய் இது பண்ணுறது. எதுக்கு நீங்கள் வழி பண்ணிருக்கிறீங்க? தலைமைத்துவம் அப்படி தான் பார்க்கும். வாட் பிஸ்னஸ் யூ ஹேவ் டு டாக் வித் த யூத். சும்மா பார்த்தேன்னா பேரண்ட்ஸ்கிட்ட அலோன்னு சொல்லிட்டு போன தவிர, தனியாக ஒரு டீல் போடுறீங்கள, ஃபோன் நம்பர் வாங்கிறது, பேசுறது, அது பிரைஸ்லாட் ஆன்ட்டின்றது, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்தெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள். இச்சைக்கு அடுத்த கட்டது இச்சைக்குரியதாக போயிடும். வீட்டில் பையன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு பொம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் சவகாசம்? அப்போது நீங்கள் ஏதோ ஒரு எண்ணத்தில் தான் வரீங்க. அப்படி தான் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கண்டித்துணர்வு தான் போதுங்க. இதெல்லாம் கண்சாடையாக இருக்கிறமே இந்த ஏலி கேஸ் தான். இதெல்லாம் போட்டால் சபையில் யாரும் வரமாட்டாங்க. வந்து என்ன பிரயோஜனம்? வந்து அது ரொம்ப கஷ்டமாயிடும். அது தட்ஸ் நாட் த ரைட் வே ஆஃப் அட்டெண்டிங் சர்ச். வாலிப பெண்கள்கிட்ட வாலிப பையன் வைத்திருக்க பெற்றோருக்கு என்ன பேச்சு இருக்குது? என்ன உங்களுக்கு என்ன துணிகரம் அது? ஹவு டேர் யூ டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் இன்சைட் த டேபர்னக்கிள் ஆஃப் த லார்ட்? இது வந்து ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய மேய்ப்பன், கர்த்தரால் எழுப்பப்பட்ட மேய்ப்பன் சொல்லாமல் யார் சொல்லுவார்? பிலிப்பியர் 2:15 இந்த மாதிரிலாம் நடக்குது சபையில். கோணலும் மாறுபாடான சந்ததி இது. நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி நீங்கள் என்ன செய்யணும்? கோணலும் மாறுபாடான சந்திட்டு விலகி ரட்சித்து கொள்கிறோம். இது மாதிரி தான் ஏலியினுடைய சபை போச்சு. பாழா போனதுக்கு காரணம் என்ன? முதல்ல இப்படி தான் ஆரம்பிச்சது. பாஸ்டர் பசங்க. சரி, பாஸ்டர் பசங்க மேலே ஒரு அன்பாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் அன்பாக தான் என் பிள்ளைங்கிட்ட எல்லாம் தான் பழகுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வம்பாக மாறுதா இல்லைன்னு பார்க்குறது தான் தலைமைத்துவம். ஸ்டேஜ் ஏஜ் இஸ் தேர். எத்தனையோ விசுவாசிகள் என் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தூக்கி கொஞ்சம் மகிழ்ந்துருக்குறாங்க. நான் ஊழியத்துக்கு போனப்பெல்லாம் அவங்க வந்து ரொம்ப பெரிய பராமரிப்பாளர் இருந்திருக்காங்க. தட்ஸ் ஏஜ் அண்ட் ஸ்டேஜ். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? பிள்ளைகளை நீங்களே யார் வசத்தில் விடுகிறீங்க? பெற்றோர்கள். பாஸ்டர் பார்க்குறாருன்றது இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்துக்கொள்ளணும். சபைக்கு வரப்போ அது ஒழுங்காக பார்த்துக்கொள்ளணும். குமாரனை கையில் புஷ்ணவங்க கையில் புஷ்ணு போங்க. இந்த அதிகப்படியான காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது பெண் பிள்ளைகளுக்கு இல்லை ஆண் பிள்ளைகளுக்கு, என் பொண்ணு மாதிரின்றது, என் பிள்ளை மாதிரின்றது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. இது அடுத்த ஸ்டேஜ் எங்கே போய் நிற்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சோ இல்லையோ, எனக்கு தெரியும். அடுத்த ஸ்டேஜ் எங்கே போய் நிற்கும்னாக்கா தேவனுடைய சாபம் வீட்டில் வந்து நிற்கும்னு அர்த்தம். நீ ஆராதிக்க வருகிறாயா, ஆள் பிடிக்க வருகிறாயா என்ற அளவுக்கு சூழ்நிலை உன்னை கொண்டு போய் விட்டுரும். அதுவும் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாட்டு இருக்கிற குடும்பம் இருந்தாக்கா பறைசாற்றுவாங்க ஜனங்க. இது ஏதோ பெருசாக கொக்கி போடுறாங்கங்க, இது சேமமும் இல்லை செழிப்பும் இல்லை, பெரிய அஸ்திபாரம் பெரிய வலை போட்டவ தான் வராங்கன்னுவாங்க. அது எல்லாம் வரத்துக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர். மேக் ஷுர் தட் யூ பிரிங் தெம் அண்ட் டேக் தெம் பேக் வித் யூ. நோ டாக்கிங்ஸ் ஹியர். சும்மா என்ன அவ்வளோதான் இருக்குமே தவிர அதுக்கு மிஞ்சியெல்லாம் போகிறதெல்லாம் அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். திஸ் எ அட்மாஸ்ஃபியர் வாட் யூ ஆர் கிவிங் ஃபார் யுவர் சில்ட்ரன். நீங்கள் அந்த ஆண்டி தான் பேசுனாங்க, அந்த ஆண்டி தான் கொடுத்தாங்க, பிள்ளைங்களை நொறுக்கி தள்ளிடுங்க வீட்டுக்கு போச்சுன்னா. மற்ற வாட்டி ஆண்டியை பார்த்தா ஓட்டுருவா, அதோட ஆண்டியால் அடி தானே விழுது. இதெல்லாம் தவறு இல்லை. உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளுங்க.
நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். அண்ணன் தங்கச்சி பேரண்ட்ஸ் அப்படி தான் பழகுவாங்க, பிரதர் சிஸ்டராக. அவன் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு மாதிரி பழக ஆரம்பிச்சிடுவான் பையன். அது பேரண்ட்ஸ் சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய வில்லங்கங்கள் வந்துடும். 2 குடும்பமே சாப்பி விட்டு போயிடும். இதை எதையும் சேர்த்து மேய்க்கிறவன் தான் மேய்ப்பேன். இது தவற தொட்டு தான் ஏலியினுடைய கூடாரம் அவ்வளோ பெரிய சாபத்துக்குள்ளே கர்த்தர் கோவப்பட்டு என்ன காட்டிலையும் குமாரன் நேசிப்பானேன் கர்த்தர் கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு தவறு நடக்குதா, தகப்பனுடைய நாலேஜுக்கு போதா, கூப்பிட்டு தகப்பன் விசாரிக்கணும். ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தாலும் சரி, பூமிக்குரிய தகப்பனாக இருந்தாலும் சரி. அல்ல தவறு வரத்துக்கு முன்னாடியே தவற போகிறாங்கன்றது உங்களுடைய அனுபவத்திலேயே உங்களுடைய ஆவியானவர்களோடு கூட இருக்கிறபடினால் வெளிப்பாட்டு ஒரு உணர்த்துதல் இருக்கும் என்றால் நீங்கள் அதுக்கு தைரியமாக முயற்சி எடுத்து அது தவறுகள் அந்த சூழ்நிலையை ஒற்றிடலாம். அந்த மாதிரி விசுவாசி வேணாம். இது குறுக்கு வழியில் வருகிறது விசுவாசியில் இது ஓனாய், கல்ல ஓனாயின்னு தான் சொல்லுவாங்க. தெரியாமல் பண்ணாக்கா பண்ணாதீங்க, தெரிஞ்சு பண்ணிங்கனாக்கா இது ரொம்ப கரப்ஷன். திஸ் இஸ் கரப்ஷன், ஸ்பிரிச்சுவல் கரப்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் த ஹை பிளேசஸ். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகுன்றதுனால குறுக்கு வழியில் புள்ள பிடிக்க வரீங்க, அப்படி தான் எடுத்துக்குவாங்க. பொண்ணை வச்சுக்கிறனா இருந்தாலும் சரி, பிள்ளை வச்சுக்கிறனா இருந்தாலும் சரி, அவங்க படிப்பை கொடுக்குறீங்க, உலக பிரகாரமான கல்வி கொடுக்குறீங்க, நல்ல ஞானத்தை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அதுக்கேற்றபடி வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல திருமணமாக்கும். இந்த தான் விசுவாசமாக இருக்கணும் தவிர இப்படி குறுக்க பாயக்கூடாது. that's displeasing side of the Lord. அப்போ என்ன ஆகுனாக்கா வீட்டுக்குள்ளே பயங்கரமான வாதை வந்துடும். ஜெபித்தா பதில் வராது. நீங்கள் நினைக்காதீங்க வாதை வராதுன்னு, அதெல்லாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோன்னு. தீராத கஷ்டம் வந்துடும், சரீர ரீதியிலே கஷ்டம் வந்துடும். ஏன்னா எந்த சரீரத்துக்கு நீ குறுக்கு வழியில் உள்ளே வர, அந்த கண்கள் அப்படியே அளவெடுக்கும். வாலிப பிள்ளைங்களை பார்த்தா, வாலிபர்களுக்கு இல்லை, கன்னிகைகளுக்கு இல்லை, பேரண்ட்ஸுக்கு. இவ கிடைப்பாளா என் மகனுக்கு, இவ கிடைப்பாளா என் மகளுக்கு, இந்த பையன் கிடைப்பானா, அந்த எண்ணத்தோடலாம் வந்தாக்கா அவ்வளோதான், உங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். எவன் ஜெபித்தாலும் சரி, எந்த சபைக்கு போனாலும் சரி, விருத்தின்றதே வராது. ஏன்னா தேவனுடைய சமூகம் என்பது நீ ஆராதிக்க வருகிற பயபக்தியான ஸ்தலம். அது பயபக்தி. அந்த பயபக்தி உங்கள் ஆராதனை முறைமை இதிலெல்லாம் மாசுபடாமல் உங்களை காத்துக்கொள்கிறது தான் தேவபக்தி. பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிங்க, உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்கன்னா இதுதான். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாகிடும். தாவீதுக்கிட்ட வருது, தாமார் கற்பழிக்கப்படுகிறான், தாவீது ஒன்றும் கேட்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு இருந்துட்டார். அதனால தான் அப்சலோம் அவ்வளோ கோவப்பட்டது. தன் சகோதரி, அது ஒரு பையன் என்ன தவறு பண்ணாலும் சில பேர் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது யார்? தாவீது. உங்களுக்கு தெரியாது தாவீதனோட அபிஷேகத்தை பற்றி? நானாக சொல்லி தரணும், உங்களுக்கு தெரியாதா என்ன? ஷவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். குடும்பம் என்று வருகிற பொழுது கண்சாடையாக இருக்கிறார் தாவீது. ஒரு பையன் என்ன தவறு பண்ணாலும், இத்தனைக்கு அப்சலோம் அவன் ரொம்ப நெருங்கின குமாரன், ரொம்ப பிரியமுள்ளவன், ரொம்ப ரூபமுள்ளவன், அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட் அப்சலோம். அவனை போல் ரூபமுள்ளவன் இல்லை, அவனை போல் சுருள் முடி உள்ளவன் இல்லை, இஸ்ரவேலில் அவனை போல் ஒருத்தன் யாருமே இல்லை, அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட். அவன் சொல்லியே கேட்கல ராஜா. அப்போ என்ன ராஜா, தகப்பன் அதில் கேட்கலன்னா ரொம்ப விசனமாயிட்டான். எப்போ விசாரிக்க தவறுகிறீர்களோ பெற்றோர்கள், அப்பொழுதே பிரச்சனையாயிடும். சில எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைகளுடைய லவ் அஃபேருக்கு மெசஞ்சராக இருப்பாங்க. அவங்கெல்லாம் நடு வழியில் பேரண்ட்ஸு பிள்ளைங்களுக்கு அடக்காராதனை பண்ணாதான் நியாய தீர்ப்பு. நான் இந்த 24 ஆண்டு ஊழியத்தில் பார்த்துருக்கேன். அவங்க காதல் பண்ணுறாங்க, இது போய் மெசஞ்சர் வேலை பார்ப்பான். அப்போ அம்மா அவன் கன்சாடையாக இருப்பாள், ஏற்றுக்கொள்வா. இது கண்டித்தமே இருக்காது. அதே பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறதுக்கு இந்த தாயின் தவப்பும் முன்னே நிற்பாங்க. சபையாத்துக்கு போயாவது என்னமோ அது திட்டு கல்யாண மனத்தில் இவங்க உடந்தையாகவே இருப்பாங்க. கடைசியில் அது சிம்சோன் மாதிரி அது வாழ வயசுல செத்து போயிடும் அந்த பையன். நான் பார்த்துருக்கேன். அவன் போகிறப்ப சும்மா கூட போக மாட்டான். அவன்லாம் எல்லா சொத்தையும் நடுரோட்டு கெட்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் எல்லாம் வீட்டுக்கிட்டலாம் விற்று அவன் விலாசமே இல்லாத பண்ணிட்டு போயிடுவான். அவன் பிறக்காம இருந்தால் நல்லா இருக்குன்ற அளவுக்கு ஆகிடும். இல்லை எல்லாம் ஒழுங்காக வந்தது தான், நடுவில் மேய்ப்பு சரி மேய்ப்பன் இல்லை, சரியான மேய்ப்பன் இல்லை. சரியான மேய்ப்பன் கேட்டால் அதுக்கு அங்கத்தினராகவும் இல்லை. நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கோயிலுக்கு போகிறது கிறிஸ்மஸுக்கு. அப்புறம் எந்த மேய்ப்பன் வருவான் கேட்டால் நான் இது பார்க்க நான் அது பார்க்க, எனக்கு ஊரில் எல்லா பெரும் பிள்ளைங்களும் எங்கள் பாக்கெட்லன்னுவான். பெருமை மேட்டிமை பிடிச்ச பேச்சு. வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு அசுத்தம் உள்ள வரதே தெரியாது.
கண்கள் கட்டப்பட்டுரும். அந்த பிள்ளைகளாக நடு வயதில் வாழ வயது செத்து போயிடுவாங்க. இதே அப்சலோமும் அப்படி தான். தகப்பன் மறுமனையாட்டி போய் பிரவேசித்தான். அகித்தோபேலுடைய ஆலோசனை ஆலோசனை கேட்டு கட்சியில் நியாயத்திற்கு வேறு மாதிரி வந்து யோவாபை கொலை செஞ்சு போட்டுடுறான். கர்வாலி மற்ற தலை சிண்டு போய் மாட்டிக்கொள்வது, தலைமயிரெல்லாம் மாட்டிக்கொள்வது, கழுதை நவுந்துடுது. அப்புறம் யோவாப் கூப்பிட்டான்னு சரமாரியாக அடித்து நொறுக்கி நாய் அடிக்கிற மாதிரி அடித்து போட்டு ராஜாவுக்கு தகவல் போதும் செத்துட்டான். அப்புறம் வந்து ராஜா பழி வாங்கிறதெல்லாம் ரெண்டாவது காரியம். முதல்ல போதில்லை வாழ வயசில் பிள்ளை அதுக்காக பெற்றோம் நியாய தீர்ப்புக்கு. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது காண்கிறேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது காண்கிறேன். ஏன்? பட்டயத்தை தூக்கிட்டாரு ஆபிரகாம். பிள்ளையான மீது கையை போடாத, பட்டயத்தை போடாத என்றார். வசனத்தை வைத்து பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிற பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்களே அப்படி செய்கிறீங்க. அதனால்தான் சொல்கிறது, இந்த வாலிப பிள்ளைகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சக விசுவாசிகளோடு பேசுனா என்னன்னா என்ன, ஹலோ ப்ரைஸ் லார்ட் ஆண்டி, ப்ரைஸ் லார்ட் அங்கிள், அதோடு இருக்கணும். ரொம்பலாம் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்காதீங்க. இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் பதில் சொல்லாதீங்க. இது வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போதீங்கன்னு நான் சொல்ல. மேக் ஷுர் ஆஃப் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி, தட் யூ ஆர் சேஃப் கார்டிங் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. பிள்ளைகள் கத்துற ஒரு சுதந்திரம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். சபை நடத்துறதுன்னா சும்மா இல்லை, அதெல்லாம் பார்க்கணும். 10 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, இதுதான் சத்தியம். இதுக்குள்ளே இருந்தால் இருங்க, இல்லைனா போயிடுங்கன்னு சொல்லிட்டுருவேன் நான். அவங்களே போயிடுவாங்க. கல்ல ஓநாய்கள்லாம் வராது. கண்டுபிடிச்சிட்டா இருந்தாலும் வரமாட்டாங்க. அடுத்த வாரம் மாட்டினான்னு அர்த்தம். அப்பா அவன் இந்த எண்ணத்தில் தான் வந்திருக்கான்னு அர்த்தம். இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கும் இது அப்ளிகபிள் தானே. இது என்ன உங்களுக்கு அந்யோன்யம், சபை அந்யோன்யம்னா பிதாக்கவன் பரிசுத்தாவினோடு இருங்க. எதுனாலும் பாஸ்டர்கிட்ட டீல் பண்ணி பாஸ்டர் வழியாக போங்க, காக்கப்படுவீங்க. எப்படி உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகும் இந்த சபையிலே தான். நல்ல மனவாட்டி, நல்ல மனவாளன். இந்த படிக்கிற காலத்தில் இந்த குறுக்கு வழியிலலாம் பேரண்ட்ஸ் நிற்பாங்க. அது பார்க்குறப்ப கண்டுபிடிச்சிடலாம், தெரியும். அது அவ்வளோ பொல்லாத ஒரு சந்ததியார். இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது தான். தாவீதெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா, ஏன் அம்னோன் அப்படி செஞ்சான்னு கேட்கல. விசாரிக்க மாட்டிங்களா நீங்கள்? உங்கள் பிள்ளைகளை குறித்து புகார் வருகிறது விசாரிக்க மாட்டீங்க? விசாரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைய நீ இழந்துருவ. அப்சலோம் போய் அம்னோனை கொலை பண்ணி போட்டுட்டான். அப்புறம் போட்டுட்டு தகப்பன் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு தலைமுறைவாயிட்டான். அப்புறம் வரான், 2 வருஷம் எருசலேமில் இருக்கான், தகப்பன் முகத்தே பார்க்கல. அதுக்கப்புறம் அப்சலோமும் இறந்து போயிடுறான். நீங்கள் விசாரிக்க தவறுகிற பொழுது ஒரு கொலை நடக்குது, ஒரு மரணம் சம்பவிக்குது. அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பாக பல காரியங்கள். இன்னொரு பட்டயத்தை எடுத்தோம், பட்டயத்தாலே மடிவான். அப்சலோமும் இறந்து போயிடுறான், அம்னோனே இறந்து போயிடுறான். பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு. விசாரிக்கிறது இல்லை, கண்சாடையாக இருக்கிறது. பார்த்துக்கொள்ளலாம். அதில் என்ன மேட்டிமையோ, அதில் என்ன மேன்மை இருக்கோ. சபையில் கூட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரணும்னா உடனே கூப்பிட்டு விசாரிக்கணும். அதுதான் ஏப்ரஹாம் டேக்கன் அ ரைட் ஆக்ஷன். இஸ்மவேல் வேணாம், பரிகாசம் பண்ணுறவன் வேணாம், இந்த காமெடி பண்ணுறவன், இந்த நகைச்சுவை பேசுகிறவன், அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் சபைக்குள்ளே வேணாம். சபைக்குள்ளேயும் வேணாம், சபைக்கு வெளியும் வேணும். இந்த நையாளி, இந்த கேலி கிண்டல் பரிகாசம், நக்கல், இதெல்லாம் சபைக்குள்ளே ஆகாது. பிறரை பரிகசிக்கும் கட்டுகள் நன்றாக பலப்படும். அவர் மனம் திறந்து நகைச்சுவாக பேசுகிறாராம் எல்லோரும் சிரிக்கிறதுக்காக. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அதெல்லாம் பொல்லாப்பான காரியம். அந்த பரிகாசம் பண்ண தொட்டு தான் இஸ்மவேல் அனுப்புன்றார் கர்த்தர். உடனே அனுப்பிடுறான். உங்கள் உறவினர் வட்டாரத்தில் இந்த மாதிரி பரிகாசம் பண்ணுறது, மிமிக்ரி பண்ணுறது, டிமிக்ரி பண்ணுறது எதுனா இருக்கா? உங்கள் பிள்ளைங்களோட சேர்த்திங்கனாக்கா அவ்வளோதான். உங்கள் பிள்ளைங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. படிப்பில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில். இந்த துன்மார்க்க சவகாசம் வேணாம், இந்த பாவிகளுடைய ஐக்கியம் வேணாம், இந்த பரிகாசுக்கார உட்கார இடத்துல உட்கார வேண்டாம். போனோமா திருமணம்னா கூட சரி. ஆபிரகாம் பாருங்கள், பிள்ளை எங்கேயுமே காட்டல, கையிலே பிடிச்சிருக்காரு. என் பிள்ளை குமாரனை கொண்டு போகாத, என் இனத்தார் தான் கொண்டு போகாத. கல்யாண டைமில் இப்போது அந்த இஸ்மவேலை அனுப்பினது நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணி கொடுக்குறார். நல்ல ஒரு சூழ்நிலை பிள்ளைக்கு உண்டு பண்ணி கொடுக்குறார். காலேஜ் போகிறான், ஐயா இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இந்த ஏஜ்
இந்த ஏஜில் லவ் வரும் உன் பையனுக்கு, பொண்ணை பெற்றவனுக்கு கோவம் வராது? அதை யோசிக்கணும்ல. உன் பையனுக்கு ஏஜ் வந்ததுன்னா அந்த ஏஜெலாம் தாண்டி வந்தவன் தானே பொண்ணை பெற்றவன். பொண்ணுக்கோ பையனுக்கோ சொல்கிறேன், அதெல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க, என் பையனுக்கு லவ் வருதுன்னு. வரும், பின்னாடியே பிரச்சனை வருது, போலீஸ் வரும், தூக்கி உள்ள உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி நடக்கிற காரியங்க. இது ஒரு சிறையிருப்பில் போய் மாட்டிக்குவே. அந்த பொண்ணு விரும்புகிறான்னு வார்த்தா, அதில் தான் இருக்கிறது ட்விஸ்ட்டு. வெக்கமே இல்லாத ஆவிக்குரிய ஜனங்க இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்காங்க. இதுவும் சபைக்கு வரும், இதுவும் போய் திருவிருந்து எடுக்கும், இதுவும் விசுவாசி தன்னை கேட்டுக்கொள்ளும். வாதை வீட்டை சுற்றி இருக்கும். ஒரு ஜபமும் கேட்கப்படாது. மூல காரியங்கள்லாம் கர்த்தர் கனவீனத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். ஏன்னா தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நடக்குது இல்லையா? இது போய் மேப்பன் ஒன்றும் போய் பார்க்கலன்னா கூட இதெல்லாம் வாதை வரும். ஆலயத்துக்கு வந்து வாதை வாங்கின்னு போகிறது இதெல்லாம் அவ்வளோ உங்களுக்கு கேட்குது. தேவனுடைய சாபம் வாங்கின்னு போகிறவங்க தேவ சமூகத்துக்கு வந்து வாங்கின்னு போகிறது இதெல்லாம். இப்போ வெளியில் தேவ சமூகத்துக்கு வந்தே இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது வெளியில் எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் குடும்ப பின்னணி போய் பார்த்தாக்கா ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் மெசஞ்சர் வேலை பார்த்து 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 பிள்ளைங்களை எழுந்தவங்க தான் உண்டு. வாழை வயதில் குமாரன் சாவறானா? என் ஜீவியம் சரி இருந்தால் சாவ மாட்டான். பிள்ளையும் பிள்ளையின் பிள்ளையும் நான் காண்பேன்னு வேதம் எனக்கு சொல்லுது. நான் கண்சாடியாக இருக்கிறேன். ஐ எம் வெரி பிஸி, ஐ எம் வெரி பிஸி, ஐ எம் வெரி பிஸி. ஆள் தான் பிஸியாக இருந்து பசி தான் மிச்சம். கர்த்தருடைய வேலையிலையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றது, கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி எப்படி வரணும்னு சொல்கிறேன், நான் எப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன பிஸி? இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வராமல் இருந்தால் என்ன அர்த்தம்? எதுவுமே தெரியாது. வந்து கற்றுக்கொள்கிற இடம் தான் தேவ சமூகம். நீ வந்து திரும்பி போகையில் நீதிமானாக்கப்பட்டவனாக போகணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் தேவ சமூகத்தினுடைய மகிமை. அனுப்பியிருக்கிறீங்களா? யாரையாவது விலைக்கு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு எதையாவது விலைக்கு நீங்களாவது வாழ்ந்துருக்கிறீங்களா? உங்கள் வழியாக நட்புகள் வரும். நீங்கள் எல்லாம் 4 லவ் மேரேஜஸ் ஆதரிங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஃபோன் வரும், உங்களுக்கு ஓடிபி உங்கள் நம்பருக்கே வரும். இந்த மாதிரி பையன் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு. இப்போ கூடுமான வரைக்கும் ஒத்துக்கிறாங்க. ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா பொருளாதார தாக்கம் வீக்கம். ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். அந்த பொண்ணு விரும்புகிறா, அந்த பொண்ணு பையன் விரும்புகிறான். அவன் பைத்தியமாக தான் இருப்பான். அவன் பைத்தியம் பிடிச்சி தானே இப்படி வந்திருக்கான். உனக்கு தெரியும் ஆனால் பின்னாட்கள் எப்படி நடக்கும் குடும்பம்னு. இந்த அளவுக்கு போதை, செழிப்பை நோக்கி போகிற ஒரு போதை, ஏதோ ஒரு போதை. நான் ஒழிச்சு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. என்னுடைய சிலுவை நான் சுமக்கலை. அன்செட்டில்டு பேரண்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய முன்ன நிற்பாங்க. ஏன்னா அவனால் எதுவும் உருவாக்க முடியல. பிள்ளைக்கு படிப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம். அந்த படிப்பு ஒரு துடுப்பு சீடாக வச்சுட்டு அவன் ஏறுவான் பாருங்கள் மலை. வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுலாம் அவன் செய்ய மாட்டான். பிள்ளையை அந்த மாதிரி வழி நடத்த மாட்டான். இப்படி குறுக்கு வழியில் பாய விடுவான். எப்படியாவது கோத்து விட்ருவான். அப்போ பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சூறாவளி வீசும். அந்தந்த குடும்பங்கள் மீது கர்த்தர் வாதை அனுப்புவார். கொஞ்சம் காலத்தில் அந்த பிள்ளையாண்டானே இழந்து போயிடும். இதெல்லாம் ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டில் இதெல்லாம் நிறைய நடக்கும். ஒரு பெண் இருக்கிற வீட்டில் இதெல்லாம் நிறைய நடக்கும். நிறைய பெண் இருக்கிற வீட்லேயும் நடக்கும், நிறைய பிள்ளை இருக்கிற வீட்லேயும் நடக்கும். ஈஸி இல்லை. இந்த மாதிரிலாம் லவ்ன்ற ஒரு டோக்கன் போட்டாக்கா கல்யாண செலவு மிச்சம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரேஞ்சு மேரேஜ் சிம்பிளாக பண்ணுன்றேன். உனக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. செழிப்பல்லவா இன்றைக்கி அதில் சபையை மாற்றிக்கிறான், உபதேசத்தை மாற்றிக்கிறான். எல்லாம் மார்க்கம் தப்பி நட்சத்திரமாக போகுது இன்றைக்கி. அது வாழப்போகிற வாழ்க்கைக்கு ஒரு நாள் வைபவத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அதோட சாபகமே திரும்புறது இல்லை. ஏன் 2 குடும்பம் போயிடும் சபையை விட்டு. இது கடினமான உபதேசம். யார் இதுக்கு செவி சபை? இதுக்குன்னு ஜனங்க இருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரார்ஸ் நிறைய பேர் ஃப்ரீலான்சர் பண்ணுறோம். நிறைய மேரேஜ் ரெஜிஸ்டர் சுற்றினே இருக்காங்க. எவன் பண்ணாட்டி எவன் புருஷன்லாம் இல்லை. குத்துன்னு குத்தி ஸ்டாம்ப்பு சொல்கிறேன் சாப்பா குத்தி ஒன்று ஏற்றிடுறேன் இறக்கிறேன். பிரியமே இருப்பபதியே ஏக சுதன் என்று பாராமல் பட்டயத்தை உயர்த்துகிறாயா, இல்லாத அது பட்சம் போகிறாயா? அது பட்சம் போகிறாயா? குடும்பம் வரைக்கும் பேரண்ட்ஸ் எச்சரிக்கையாக இருங்க.
அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பசங்க இருக்கிறாங்களா, நீங்கள் பசங்களை பேச விடாதீங்க, நீங்களும் 2 ஒரு வார்த்தை பேசிட்டு இடத்த காலி பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸாக வச்சுக்காதீங்க. ஐ எம் ஓப்பன்லி டாக்கிங். அது பின்னாடி எங்கேயோ போய் லேண்டாக போகும். இப்போ ஆரம்பிக்கிறப்போ சிஸ்டர் பிரதர்னு தான் ஆரம்பிக்கும். அது நாளைக்கு காலைல விடிஞ்சால் அது வேறு மாதிரி போய் முடியும். கன்சாடையாக இருப்பாங்க, கண்டிக்கிற மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுவாங்க. எதுக்கு அது அவ்வளோ தூரம் வளர விட்டுட்டு அந்த முச்செடி வேறே முளைக்கிறப்ப பிடுங்கி போட்டுருணும். அதெல்லாம் எல்லாம் பார்த்து வழி நடத்தணும். பிள்ளைகளை நல்ல அட்மாஸ்ஃபியர் கொடுக்கணும். இவன் நம்பர் அங்கே வாங்கி கொடுக்குது, அந்த நம்பர் இங்கே இருக்குது, இந்த நம்பர் அங்கே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் தான் அதுங்க வேறு பெண் பேரை போடுறது, பிள்ளை பேரை போடுறது, இதெல்லாம் நடக்கும். எப்போ தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் இது மாதிரி அசூசியான காரியத்தில் இருக்கிறது, அந்த ஆவிக்குரிய சூடு சொரணை இல்லையோ, அவங்க பிள்ளைகளுக்கு வடியோடு எழுந்துருவீங்க. ஒன்று அந்நிய ஜனத்தில் எழுந்துருவீங்க, அந்நிய மார்க்கத்தில் எழுந்துருவீங்க, இல்லை பிசாசுகத்தில் எழுந்துருவீங்க, இல்லை பூமியில் இல்லாதபடிக்கு பிள்ளைகளே எழுந்துருவீங்க, உயிரோடே எழுந்துருவீங்க. வாழ வயதுக்கு பிள்ளைகள் குமாரர்கள் சாவதற்கு காரணம் பெற்றோர் உடைய கவனக்குறைவு. அதனால்தான் ஆபிரகாம் பார்த்தார், இஸ்மவேல் சரிப்பட்டு வரமாட்டான்னு கர்த்தர் சொன்ன உடனே அனுப்பிச்சி விட்டுறார். முதல்ல என்னமோ விசனமாக இருந்தது சாரால் சொல்கிறப்போ, அப்போ கர்த்தர் சொல்கிறப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, சரி இது விஷயம் சரிப்பட்டார். யாரையாவது அந்த மாதிரி நீங்கள் விலகி இருக்கீங்களா? எந்த பிள்ளைகளாவது விலகி இருக்கிறீங்களா? எந்த பிள்ளைகள் இடத்திலாவது உங்கள் பிள்ளை விலக்கி வச்சுருக்கீங்களா? என் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிச் பீப்புள். நீ யார்? நீங்கள் என்ன ரகத்தை சேர்ந்தவங்க? பொருளாதாரத்தில் நடுமட்டமாக இருக்கீங்களா, அடிமட்டமாக இருக்கீங்களா, உயர் மட்டத்தில் இருக்கீங்களா? உயர் மட்டம் பிள்ளைகளோட உன் பிள்ளை போய் சேருது, அவன் எப்படி நடத்துவான் பையனை? ஒரு அடிமையை போல் நடத்துவான். அது தெரியாது. அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. அப்போ அவனுடைய டேஸ்ட்டு, அவனுடைய இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். என் குடும்பத்துக்கு ஏற்ற பையனாக இருக்க மாட்டான். நீ பெற்றதே ஒன்று, அதையும் ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லை, அதை திருப்பி தாரவாத்துடுறேன். 1 2 அதுக்கு மேலே இப்போ எங்கே பார்த்துக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறது. ஒரு பிள்ளை வச்சுக்கிறவங்களாம் தப்புன்னு சொல்ல, 2 பிள்ளை வச்சுக்கலாம் கரெக்டுன்னு சொல்ல. 1 இல்லை 2 அவ்வளோதானே, ரேர் தானே 3 எல்லாம். அதுக்கு ட்வின்ஸாக பிறக்கும். இல்லை தெரிஞ்சு பார்த்துக்கிறான்னா அது ரொம்ப பெரிய தைரியசாலின்னு அர்த்தம். எத்தனை பெற்றுக்கிற பிரச்சனை இல்லை, அத்தனையும் வளர்க்குறதுக்கு இந்த ஒரு சத்தியம் போதும். காத்துக்கொள்ளணும் உங்களுடைய ஆத்மாவை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அசையா சொத்தை காட்டிலும் இதெல்லாம் வந்து சபையில் மிஸ் பண்ணிடக்கூடாது. சபையில் பலர் பல பின்னணியிலேருந்து, பல குடும்ப பின்னணியிலேருந்து வருவாங்க. என்ன வெளி தோற்றம் தான் உங்களுக்கு தெரியும், உள் தோற்றம் தெரியாது. நீ ஏதோ அது கிருமி நினச்சிட்டு போகிற, அது உனக்கு மேலே பஞ்சப்பாட்டு பாடுறது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? பேச்சு தான். அதனாலே சொல்கிறது நான், no sharing the datas after the service is over. உங்கள் நம்பர் அங்கே கொடுக்குறதா, எந்த நம்பர் இங்கே வாங்குறது, அப்புறம் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது. அப்புறம் அவன் காலையில் சர்வீஸுக்கு வரமாட்டான், சாயங்காலம் சர்வீஸுக்கு வரமாட்டான். நீ உங்களை பார்த்தே பயப்படுவோம். சபைக்குள்ளே இதெல்லாம் இருந்துச்சுன்னா, குடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா அவன் சர்வீஸ்க்கு வரமாட்டான், கொடுக்க மட்டும்லாம் வரமாட்டான். காலையில் சர்வீஸுக்கு வருவீங்க, மதியானம் சர்வீஸுக்கு வருவீங்க, ஈவினிங் 3 சர்வீஸ் வந்து தேடுவீங்க, வரமாட்டான். அவன் சபை விட்டே போயிடுவான். இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஆத்மதாயம் செஞ்சு கொண்டு வந்தாக்கா அவனை இந்த மாதிரி டெம்ப்ட் பண்ணுறது. அவன் ஏற்கனவே பழைய பாவத்திலேருந்து வெளில வரத்துக்கே பெரிய பிரச்சனையாச்சு. இந்த பொருளாதாரம் இப்படியெல்லாம் நாசமடையும். இதெல்லாம் ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் கொடுக்கணும் பசங்களுக்கு. நீங்கள் எல்லாம் ஒரு அறைக்குள் இருந்தால் தான் உங்களுடைய ஒரு மனதோடு ஒத்துமையோடு இருந்தால் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை தீரும். பிள்ளை ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், மனநிலையிலே சொல்கிறேன். கணவனும் மனைவியை ஒருமித்து, சரி யாரோ பண்ணாங்க தப்பு, கணவன் பண்ணணும் மனைவி பண்ணணும், ஒருமித்து ஜெபித்து ஒரு கனப்படுத்தி ஒரு மேன்மையுள்ளதாக எண்ணி ஜெபித்து பழசெல்லாம் மறந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்போ உங்கள் வீட்டிலே செழிப்பு வரும். நீங்கள் செழிப்பாக இருக்கிறவன்னு தேடி போகணும். இது கொஞ்சம் காட்டமான செய்தியாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமான காரியம். இது இல்லாவிட்டால் வாழ்க்கையை மிக கஷ்டமாயிடும். பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்காது. உனக்கு தேவ பயம் உண்டு என்று நான் அறிகிறேன் ஆண்டவர் சொல்கிறார். எதை காட்டி எதையும் நேசிக்கலை நீ. விசுவாசம் என்ன? என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதா? என் ஆண் பிள்ளைக்கு ஒரு மணப்பெண் கிடைக்காதா? கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? நல்ல குடும்பம், எனக்கேற்ற ஜனங்க, என் ஜீவனுக்கேற்ற ஜனங்க, எனக்கேற்ற மனுஷங்க,
அப்படி நினைங்க, இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நிலை நாளைக்கு இருக்காது, மாறும்னு நினைங்க, விசுவாசிங்க. அதுக்கெல்லாம் உண்மை வேணும். இந்த மாதிரி குறுக்கு புத்தியிலலாம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறதும் போயிடும். அதான் பிள்ளைய எழுந்துருவீங்கன்னு சொல்கிறேன். இது நிச்சயமாக நடக்கும், எழுதி வைத்து கொள்ளுங்கள். இந்த குறுக்கு வழியெல்லாம் இது வரைக்கும் யாரும் பிள்ளைகளோடு பார்த்ததில்லை. நான் பிள்ளையின் பிள்ளைகளை காண்பா என்று வேதம் சொல்லுது. நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறப்போ பிள்ளைய கர்த்தர் எடுத்துடுறாரு. எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஏலி தான் குமாரில் அடைக்கல, பிள்ளை இழந்துட்டான் இல்லையா? தன் குமாரனை அடைக்கலை. இங்கே தாவீது தன் குமாரனை அடைக்கலை, குமாரனை இழந்துட்டான். அடைக்கின இன்னொரு குமாரனையும் இழந்துட்டான். அந்த குமாரனையும் அடைக்கலை. பிள்ளைகள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவங்க கீழ்ப்படியணும். வளர்ந்துட்டாங்க, அவங்க செழிச்சிட்டாங்க, அவங்க படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, திருமணம் ஆகிட்டாங்கன்றதெல்லாம் இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்க உங்களுக்கு பிள்ளைகள் தான். நான் என்ன கேட்குறது, இனி அவங்களோட வாழ்க்கை அதெல்லாம் கை கழுவிடாதீங்க. உங்கள் கரம் திடமாக இருக்கணும். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாக்கா உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ கர்த்தர் பார்த்து சொல்கிறார், நீ ஏக சுதனை பாராமே உனக்கு தேவ பயம் இருக்கிறது நான் அறிகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதன் பிறகு தான் ஆசீர்வாதம் புறப்பட்டு வருது. அந்த நாளிலே ரெபேக்கால் பிறக்கிறா, ஒரு பெண் பிறக்கிறா. அந்த அத்தியாயத்தில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அந்த பெண் தான் ரெபேக்கால். பின்னாட்களில் நீங்கள் இப்படி பட்டயத்தினால் நியாய்ந்து இருக்கிறப்போ நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு வைப்பார். பிள்ளைகளை வசனத்தின்படி நீங்கள் வளர்க்கணும்னு சொல்கிறேன். கண்டித்து உணர்த்தி வளர்க்கணும். அவர்களுக்கு சில பிள்ளைகளிலிருந்து விலக்கி வாழணும். இந்த பிள்ளைகளோட சேராத, அந்த பிள்ளைகளோட சேராதன்னு சொல்லணும். பணக்கார வீட்டு பிள்ளைங்க இல்லை ஏழை வீட்டு பிள்ளைங்க நான் பாகம் பிரித்து பேசலை. நீங்கள் உங்களை பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. ஏழை வீட்டு பிள்ளைகிட்ட போனோன்னா அவன் என்ன பண்ணணுமா? பணக்கார வீட்டு பிள்ளைகிட்ட போனோன்னா அவன் என்ன மாதிரி பயன்படுத்தப்படுவான்? யோசித்து பாருங்கள். படித்தோமா, முடித்தோமா, வேலைக்கு போனோமா, சம்பாத்தியம் பண்ணோமா, குடும்பத்தை காத்தோமான்னு அந்த மாதிரி எட்டு வரணும். அப்படி தான் கிறிஸ்து வந்தார். 30 ஆண்டுகள் கீழ்ப்படியிருந்தார். 3 ஆண்டுகள் பிதான் ராஜ்யத்தில் தீவிரமாக இறங்கி ஊழியம் செஞ்சார். தேவசத்தை நிறைவேற்றினார். பரத்துக்கு போனார். உயிர் தெழுந்தார். மறுபடியும் திரும்பி வந்தார். பரிசுத்த ஆவியினார் வருகைக்காக காத்திருக்கிறோம். வேறு யாரும் வேணாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம முன்மாதிரி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எச்சரிக்கையாக இருங்க. மனுஷர் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. கடைசி நாட்கள் நீங்கள் போகிற சபை, இது ஊடகத்தில் போகிற செய்தி, இது நாட் ஒன்லி ஃபார் அவர் சர்ச். இந்த மாதிரிலாம் என்ன நடக்குதா? உங்கள் மெய்ப்பெண் கேட்கலாம் கூட சரி, கர்த்தர் இந்த செய்தி மூலம் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை கோட்டை விட்டுறாதீங்க, பிள்ளைகளை எழுந்துடாதீங்க. அப்படி ஒரு ஐக்கியம், அப்படி ஒரு அந்நியம் உங்களுக்கு தேவையில்லை. பிள்ளைகளை மறந்துடுவாங்க. பஸ்கா ஆசிரிக்க போய் இயேசு கிறிஸ்துவை மறந்துட்டா மரியாளும் யோசிப்போம். பஸ்கா ஆசிரிக்க போனதுமா பஸ்கா அதுக்கு தொலைச்சதே இயேசுவை தொலைச்சிட்டு திருவிந்து எடுக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறான். அப்புறம் கேட்டால் அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, உறவினர்கிட்ட இருக்கிறாரு, அவங்ககிட்ட இருக்கிறாரு. கடைசியை தேடி மறுபடியும் எருசலேம் போனால் எருசலேமில் இருக்கார். நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனை எழுப்பினே எருசலேமுக்கு வா. நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள வேணுனாக்கா திரு சபையில் நில். நீ இழந்தது உன் கண்கள் காணும். எங்கெங்கேயோ போய் தேட்டிருப்பான். இல்லை பஸ்காவை ஆசரிக்க போய் இயேசுவை தொலைச்ச குடும்பம் பார்த்துருக்கீங்களா? அது இயேசுவை பெற்றவே எவ்வளோ கஷ்டப்பட்டா அந்த அம்மா. இயேசு கருத்தெடுத்த பொழுது எவ்வளோ நிந்தியை சுமந்தா. பிரச்சனை இருக்கிறப்ப தான் இவங்க தேவன் வருவாங்க. அப்புறம் இயேசு தொலைச்சிட்டாங்க. இன்றைக்கி பெரும்பான்மையான விசுவாசிகள் அப்படி தான் இருக்காங்க. பிரச்சனை வரப்போ வேண்டிய இயேசுன்றதை அப்புறம் இயேசுவை தொலைச்சிட்டு இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், அங்கே இருப்பார். இப்போ அங்கங்கே தேடி போகிறாங்க. என்ன இழந்த பிறகு இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. உறவினர்கிட்டெல்லாம் போகிறாங்க. எருசலேம் போகிறது இல்லை. ஏன்? எருசலேமில் வந்தால் தான் இயேசுவை காண முடியும். எங்கே தொலைச்ச அங்கே போய் பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவ பயம் உண்டு என்று கர்த்தரை காண வேண்டும். ஆபிரகாம் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஆபிரகாம் செழிப்பு மட்டும் இல்லை. There are principles and policies in the family to be maintained. That's the right family management obtained by Abraham. குடும்ப நிர்வாகம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆபிரகாம் கடைப்பிடித்தது. அதனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார். ஆசீர்வாதம் நிலைச்சி இருந்தது. நீ தகப்பன் கட்டுற வீட்டை புள்ள விற்றுட்டு போகிறான்னா அப்புறம் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நீ சொன்னதை சொன்னேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைகளை முழுத்துக்கிறோம். ஏசு ரத்தலிக்கிறோம். ஏசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுப்ப நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை